3 மந்த்ஸ் பேக் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இஷ்யூ இருந்தது. நான் லோக்கல்லே செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இதை பற்றி ஜாஸ்தி ஒரி பண்ணிக்காதீங்க, ப்ரோபயாட்டிக் நல்லதாக சாப்பிடுங்க, வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ நான் இப்போது பெங்களூரில் இருக்கப்போ அப்போலோவில் போய் செக் பண்ணி பார்த்தப்போ மேம் வந்து கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. எனக்கு கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து யூடிஐ, இட்ஸ் அ ப்ராப்பர் யூடிஐமாங்க, லைக் ஈகோலின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் 7 days வந்து மார்னிங் நைட்டு டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, அதை எடுத்தேன். மறுபடியும் ரிப்பீட்டட் டெஸ்ட் எடுத்தப்போ வந்து எல்லாமே நார்மல்னு வந்துச்சு. பட் ஸ்டில் ஐ ஹேட் சம் மைல்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ டாக்டர் அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம், எதுவும் யோசிக்க வேணாம், ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன்ட்டு. இது எப்படி எனக்கு அஃபெக்ட் ஆச்சுங்கிறத நான் ஸ்டில் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் மேபி பப்ளிக் டாய்லெட், மேபி நிறைய ஜாஸ்தி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், மேபி இருக்கலாம். மேபி ஒன் ஆஃப் த ரீசன் தண்ணி நிறையா குடிக்கல. இப்போ மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது. அட்லீஸ்ட் என்ன இஷ்யூன்னு ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்டிபயோட்டிக் எடுத்து கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததை எடுத்து இப்போது நார்மல் ஆகிருக்கு. ஓகே பார்ப்போம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ ப்ரீ ப்ரெக்னென்சி, லைக் டாக்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபோலைட் டேப்லெட் வந்து எடுக்க சொன்னாங்க. ப்ளஸ் வந்து ருபேலாங்கிற ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நம்ம வந்து அதுக்கு இம்யூனா நாட் இம்யூனான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நமக்கு தான் இருக்கே ChatGPT. ஸோ ரிசல்ட் வந்து வர்றதுக்கு 4 days ஆகும். சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் நம்ம வேக்சின் தேவையில்லை, நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் வேக்சின் போடணும் பிஃபோர் ப்ரெக்னென்சி. அப்புறம் பர்சனலாக ஃபீல் ஆச்சு, நம்ம ஏன் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓவர் திங்கிங்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். மேபி அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா அந்த மாதிரி நிறைய பண்ணணும். ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணது பேலன்ஸ்டு ஃபுட் இருக்கணும், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, மெடிடேஷன், யோகா ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் தேவைன்னு சொன்னாங்க.